எல்லாருக்கும் வாழ்க்கை நம்ம வாழறோம். நம்ம வாழும்போது இறைவனை எதுக்காக தேடுறோம், ஏன் தேடுறோம், இறைவனை தேடுறதால நமக்கு என்ன கிடைக்கும், இறைவன் ஏதாவது நமக்கு உதவி செய்வாரா அப்படின்னா எந்த உதவியும் செய்ய மாட்டார். ஏன்னா ஒரு ஆளுக்கு உதவி செய்தால் இன்னொரு ஆள்கிட்டேருந்து எடுக்கணும். அதனால் இறைவனுக்கு எடுக்கிறதும் இல்லை, கொடுக்கறதும் இல்லை. காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா, இறைவன் என்றவன் வெளியவே இல்லை, உங்களுக்குள்ளவே இருந்து உங்களையே இயக்கின்னு உங்களையே துன்பத்திலையும் இன்பத்திலையும் ஈடுபடுத்துகிறான். கடவுள் எப்படி துன்பத்தில் ஈடுபடுத்தலாம், கடவுள் இன்பத்தை தானே கொடுக்கணும் அப்படின்னு நம்ம மனங்கள்லாம் நினைக்கலாம். ஆனால் கடவுளுடைய செயல்பாடுகள் என்ன, கடவுளுடைய கருத்து என்ன, கடவுள் என்ன நினைக்கிறாரு, கடவுள் எப்படி ஏங்குறாரு அப்படின்னீங்கன்னா, உங்கள் மனம் எதை நினைக்குதோ கடவுள் அதுக்கு உதவி செய்கிறார். உங்கள் மனம் தீமையை நினச்சா பரவாயில்லப்பா தீமையை செய்யணும் உதவி செய்கிறார். கடவுள் உங்கள் மனம் நன்மையை செய்யணும் அப்படின்னு நினச்சால் உங்கள் கூட ஆமாப்பா நன்மை செய்யணும்னு சொல்கிறார். அப்போது மனிதனுடைய எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி இறைவனுடைய உதவிகள் கிடைக்குது. அப்போது நம்மளுடைய எண்ணங்களை மாற்றிக்கணும், நல்ல எண்ணங்களாக மாற்றினோம்னா இறைவனும் நமக்கு நல்லதையே செய்வான். காரணம் ஏன், ஒரு திருடன் திருட போகிறான், அவனும் கடவுளை வழிபடுறான். ஐயா நான் போகிற இடத்துல மாட்டிக்கூடாது, ஐயா நான் போகிற இடத்துல திருடணும், ஐயா நான் போகிற இடத்துல எனக்கு பொருள் கிடைக்கணும்னு. அப்போ இறைவன் என்ன பண்ணுறான், அவனுக்கும் உதவி செய்கிறான். இது நமக்கு புரியறதில்லை. புரியாதால நம்ம இறைவனை பழிச்சுக்கின்னு இருக்கிறோம். இறைவன் என்ன செய்கிறான், நம்ம மனம் என்ன நினைக்குதோ அதுக்கு உதவி செய்கிறான். நல்லதையே நினச்சா நல்லதுக்கே உதவி செய்கிறான், தீயதையே நினச்சா தீயதுக்கும் உதவி செய்கிறான். ஏன், படைப்பு அவன். இப்போ நீங்கள் ஒரு புள்ள பெற்று 4 பிள்ளைங்களை பெற்று வச்சுருக்கிறீங்க, புள்ள கெட்ட புள்ள தான் இருந்தாலும் அம்மா சாப்பாடுன்னும் போது ஐயோ இந்த பையன் கெட்ட பையன் புள்ள போட மாட்டேன்னு சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்க. ஏன்னா பெத்த தாய், பெத்த மனம், அது கெட்டதாக இருந்தாலும் நல்லதாக இருந்தாலும் அதுக்கு என்ன தேவையோ தாய் தகப்பன் செய்வான். அதே மாதிரி இறைவன்ற தாய் தகப்பன் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்காக உதவி செய்கிறான். இது நமக்கு புரியணும். அப்படி இருந்தோம் இந்த கலையை ஏன் தேடுறோம், இந்த ஆன்மீகத்தை ஏன் தேடுறோம் அப்படின்னா, ஏழ்மையில் இருந்தாலும் சரி வசதியில் இருந்தாலும் சரி மனக்கலக்கம் மனிதனுக்கு வரும். வராத மனிதனே கிடையாது. அவன் கோடீஸ்வரனாக இருந்தாலும் மனக்கலக்கம் உண்டு, அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லைனாலும் அவனுக்கு மனக்கலக்கம் உண்டு. இந்த மனக்கலக்கத்திலிருந்து வெளியே படுறனா இறை வழிபாடு வேணும். அந்த இறை வழிபாடு எப்படி இருக்கணும், புறத்தில் ஒரு வழிபாடு அது பக்தி, அகத்தில் ஒரு வழிபாடு அது ஞானம். இந்த அக வழிபாட்டுக்கும் புற வழிபாட்டுக்கும் என்ன வித்தியாசம், புற வழிபாட்டில் ஒரு சிலையை வச்சு இது இறைவன் அப்படின்னு வழிபட்டுன்னுக்கிறோம், அதனால் மனக்கலக்கம் போகிறதில்லை. ஆனால் அக வழிபாடு தனக்குள்ளவே இறைவன் இருக்கிறான் அப்படின்னு தேடும்போது மனம் உறுதியாகுது. எந்த கலக்கத்துக்கும் அது கலங்கிறதே இல்லை, மரணமே வந்தாலும் அது கலங்கிறதில்லை. அதுக்காக இந்த வழிபாடு அவசியம். ஏன், இறைவன் யார் அப்படின்னா உங்களுடைய ஆன்மா இறைவன் உங்களுக்கு. அதுக்கு உறுதுணையாக இருக்கிறது ஜீவன் என்ற விந்து, அதுக்கு உறுதுணையாக இருக்கிறது உயிரின்ற மூச்சு. இது 3 சேர்ந்து தான் முப்பொருள். இந்த முப்பொருளும் தான் உலகத்தில் தொழில் நடத்துது. இந்த முப்பொருள் என்னவாக இருக்குது அப்படின்னா, மனிதனுக்குள்ள காற்றாக இருக்கிற மூச்சு, நெருப்பாக இருக்கிற விந்து, சப்தமாக இருக்கிற ஆன்மா, இந்த 3ம் சேர்ந்ததான் இந்த உலகத்தில் நம்மளை நடமாட வைக்குது. இதில் எது இழந்தாலும் நம்ம இருக்க மாட்டோம். அப்போது இந்த முப்பொருள் என்ற பொருளை தனித்தனியாக இருக்கிற வரைக்கும் மனிதனாக வாழ்ந்துன்னுக்கிறோம். இது இயற்கையிலேயே தனித்தனியாக இருக்குது, 3 இடத்துல இருக்குது. இடுப்பில் விந்துவாக இருக்குது, நெருப்பாக இருக்குது, அதுக்கு பேர் தான் சக்தின்றோம்.
வயிற்றுலேருந்து மூச்சாக கிளம்புது, அதுக்கு பேர் தான் மகாவிஷ்ணுன்றோம். நெருப்புன்ற இந்த நீருன்னு சொல்கிறோம். தலையில் இருந்து சப்தமாக இருக்குது, அதனால தான் நமக்கு பேசுகிறோம், பேச்சு வருது, பேசுகிறத மற்றவங்க கேட்குறான், மற்றவங்க பேசுகிறத நம்ம கேட்குறோம். அப்போது இந்த முப்பொருளும் சேர்ந்தால் அணு. இந்த முப்பொருளும் பிரிஞ்சு இருக்கிற வரைக்கும் மனிதன். இந்த முப்பொருளை சேர்க்கறதுக்காக தான் இந்த யோகம் தேவைப்படுது. இந்த யோகம் இல்லாத அந்த முப்பொருளை சேர்க்க முடியாது. அப்போது இந்த யோகத்துக்கு முக்கிய காரணம் என்னவாக இருக்குது? எண்ணமும் செயலும் சேர்ந்து செய்யணும். வெறும் எண்ணம் இருந்தாலும் சேராது, எண்ணம் இல்லைன்னா செயலும் இருக்காது. அப்போது எண்ணமும் செயலும் சேர்ந்ததான் யோகம். நினைவை நம்ம இறைவன் மேலே செலுத்துகிறோம், அந்த மூச்சை இறைவனாகவே நினைக்கிறோம். அப்போது நினைப்பும் செயலும் சேர்ந்து இறை வழிபாடு. இதுதான் உங்களுக்குள்ளே இருக்கிற உயிருக்கு நீங்கள் செய்கிற ஆராத்தி, நீங்கள் செய்கிற அபிஷேகம், நீங்கள் வழிபடுற இறைவன் அதுன்னு நினச்சி வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த நேரத்துலையும் எந்த துன்பத்துலேயும் கலக்கம் வராது. அதுக்காக தான் இவ்வளவும் பேசின்னு இருக்கிறேன். அதுக்காக தான் உங்களுக்கு இந்த அறிவுரையெல்லாம் சொல்லின்னு இருக்கிறேன். இதை எடுத்துக்கிறவங்களும் எடுத்துக்காதவங்களும் அவங்கவுங்க மனப்பக்குவத்தை பொறுத்து இருக்குது. ஆனால் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை, சொல்லின்னு இருக்கிறேன். ஒரு இளமை பருவத்தில் தாய் தப்பை ஒரு கோயிலுக்கிட்ட போய் இது சாமின்னு காட்டினாங்க. அப்போ அந்த தாய் தப்பனுக்கு பின்னாடி நம்மளும் அந்த கோயிலுக்கு போய் சாமின்னு கும்பிட்டுன்னுக்குறோம். இது பழக்க வழியாக வர்றது. ஆனால் இறைவனை வழக்க வழியாக கொண்டு போகணும். அப்போ பழக்க வழின்னா என்ன அப்படின்னா, வெளியே செய்கிறது பழக்க வழி, உள்ளே செய்கிறது வழக்க வழி. அப்போது இறைவன் நமக்குள்ளவே இருக்கிறான், நம்ம அதை வழிபடணும். உலகத்தில் எவ்வளவோ 23 மணி நேரமும் நமக்கு வேலை வெட்டிகள், பல தொல்லைகள் எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த 1 மணி நேரத்தை இறைவனுக்காகவும் உங்களுக்காகவும் செலவிடுங்க. அது உங்களுக்கு பிறவிக்கு தொடர்ந்து வரக்கூடிய விஷயம். அதுதான் பிறவியை தவிர்க்கும். ஒருத்தர் சுகத்தில் இருக்கிறான், அவன் சொல்லுவான் நான் பிறந்தே ஆகணும், இந்த சுகத்தை அனுபவிச்சே ஆகணும்னு சொல்லுவான். ஏன்னா அவனுக்கு சுகங்குது அந்த நேரத்தில். ஆனால் பல பேருக்கு துன்பம் இருக்குது. ஐயா இந்த பிறப்பே எனக்கு வேணாம், நான் பிறந்து என்ன சாதித்தேன் அப்படின்றான். இந்த நினைவால் அந்த பிறப்பை தவிர்க்க முடியுமானா தவிர்க்க முடியாது. அப்போ அந்த பிறப்பை தவிர்க்கணும்னா என்ன செய்யணும்? எதுலேருந்து எந்த பொருள் உதயமாச்சோ அந்த பொருளை அதிலேயே எடுத்து போய் சேர்க்கணும். இறைவன்லேருந்து உதயமானவங்க நம்ம. அப்போது இந்த ஆன்மாவாகப்பட்டது அந்த இறைவன்லேயே இணைச்சோம்னா பிறப்பு இல்லை. அதுதான் முக்தி, அதுதான் மோட்சம், அதுதான் சொர்க்கம், அதுதான் வைகுந்தம், அதுதான் கைலாயம். அப்போ இந்த வைகுந்தம், முக்தி, மோட்சம் இதெல்லாம் எங்கே இருக்குது வெளியே உலகத்தில் அப்படின்னா, கைலாய மலையில் இருக்குதான்னா இல்லை. மலைன்றது உன் தலை, பூமின்றது உன் உடல். இந்த தலைக்குள்ளே இருக்கிற அந்த சுழுமுனையில் உன் நினைவெல்லாம் செலுத்தினீங்கன்னா அது காலப்போக்கில் எல்லா பாவத்தையும் அழித்து தர்மத்தை பண்ணுங்க, அது இறைவனோடு எடுத்து போய் இணைச்சிடும். அப்போது இந்த பிறப்பி தவிர்த்துக்கலாம். அதனால தான் இவ்வளோ பேசுகிறோம். இவ்வளோ மகான்களும் அதுக்கு தான் உங்களுக்காக பேசியிருக்கிறாங்க. இதுக்கு எப்படி இருக்கணும்? நம்ம மனக்கட்டுப்பாடு அவசியம். இந்த வழியில் போனோன்னா கண்டிப்பாக மனக்கட்டுப்பாடு இல்லாதவன் போகவே முடியாது. அதே நேரத்தில் வைராகியம் ரொம்ப அவசியம். இதை நான் அடைஞ்சே தீடுவேன், அவர் அடைஞ்சார் என்னால் ஏன் அடைய முடியாதுன்ற வைராக்கியம் அவசியம். ஆனால் நம்ம ஜனங்க என்ன பண்ணுறாங்க? உலக விஷயத்தில் வைராக்கியம் வைக்கிறாங்க. அவர் வீடு கட்டிக்கிறார், நான் ஏன் கட்டக்கூடாது? அவர் வண்டி வாங்கிக்கிறார், நான் ஏன் வாங்கக்கூடாதுன்றாங்க. அதையெல்லாம் நிலையில்லாத பொருள். ஆனால் நிலையான பொருளை அடையணும்னா இந்த பாதையை பயணம் பண்ணணும். இந்த மூச்சு பழக்கம், இந்த கதி பழக்கம், இந்த யோக பழக்கம் இத்தனையும் இறைவனை அடையத்துக்கு ஏணிப்படிகள் மாதிரி. அதில் ஏறினா தான் அதை அடைய முடியும். அதை அடையணுன்னா வைராக்கியம் வேணும். எந்த சொந்த பந்தத்துக்கும் இது சம்மந்தப்படாது. இன்றைக்கி நம்ம மனைவி ஒரு அடையாளம். மனைவியை பார்த்தா என் மனைவி மாதிரி உலகத்தில் யாரும் இல்லைன்றோம். ஆனால் மனைவி இறந்தால் நம்ம கதி எங்கள் மனைவியை காப்பாற்ற முடிஞ்சதா? முடியல. இல்லை நம்ம இறந்தால் மனைவியால் நம்மளை காப்பாற்ற முடியுமா? முடியாது. அவங்கவுங்க காப்பாற்றிக்கணும். யாரையும் யாராலையும் காப்பாற்ற முடியாது. உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கணுன்னா நினைவை உங்கள் சுழியில் வைங்கோ. அதனால தான் சொன்னார் அகஸ்தியர், ஞானம்ன்றது ஊரெல்லாம் திரிஞ்சு கோயில் கோயிலாக திரியிறது இல்லைப்பா, உனக்குள்ளே நின்னேன்னா தான் ஞானம்.
உனக்குள்ளே நின்னைனாதான் மோட்சம், உனக்குள்ளே நின்னைனாதான் முக்தினார். அதனால் சொன்னார், சுற்றியே அலைவதில்லை சூட்சம் சூட்சம். ஊரெல்லாம் தெரியறதில்லப்பா, இது ஒரு ரகசியம். சூட்சம்னா ரகசியம்னு அர்த்தம். அப்போ ஊரெல்லாம் தெரியறதில்ல, சுற்றியே அலைவதில்லை சூட்சம் சூட்சம், சுழியிலே நின்றாலே மோட்சம் மோட்சம்னார். அந்த மாதிரி நம்ம நினைவுகளை நம்ம புருவ மையத்தில் நிறுத்தினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எல்லோருக்கும் அந்த மோட்சகதி உண்டு. நாசகதி ஆகாமல் இருக்கணும். நாசகதி ஆகாமல் இருக்கணும்னா மூச்சு வெளியே போகாமல் இருக்கணும். மூச்சு உங்களுடைய மூச்சு உங்களுக்குள்ளவே நின்னால் மோட்சம், உங்களுடைய மூச்சு வெளியே போனால் நாசம். அப்போ இந்த மூச்சு உள்ளவே நிறுத்த முடியுமானா மூக்க பிடிச்சி நிறுத்த முடியாது. பழக்கத்தாலேயே அதை உள்ளே நிறுத்திக்கணும். அந்த மாதிரி பழக்கம் சொல்லி கொடுக்குறது தான் இந்த ஆசிரமம். இதை பின்பற்றி போனீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் உண்டு. உனக்கு என்ன வயசு? ஏமா 35. அம்பாள் சாமி இருக்குது, முருகா சாமி இருக்குது, விநாயகர் சாமி இருக்குது, சிவன் சாமி இருக்குது. ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லு, ஒரு மந்திரம் சொல்லுப்பா. சாமி மேலே ஒரு தோத்திரம் சொல்லு, பூஜை பண்ணுற மாதிரி. நீ சாமி கும்பல உனக்கு என்ன பொம்பளை கதை? கும்பிட்டுட்டு கேட்டீங்கன்னா நியாயம் இருக்குது. நீ கும்பிடுறதே இல்லை, உனக்கு எதுக்கு பொம்பளை கதை? ஏன் பொம்பளை போகிறது இல்லை அப்படின்னு சொன்னால், அசுத்தமாக இருந்தால் பொம்பளை போகக்கூடாது. ஏன்னா பெண்ணுக்கு மட்டும்தான் மென்சஸ், ஆணுக்கு கிடையாது. இருக்குதா? நீ எப்போ வேணா காட்டு மிராட்டி மாதிரி தெரியலாம், பொம்பளை அப்படி தெரிய முடியாது. அதனால் அவர் சுத்தமான இடத்துக்கு பெண்ணை விடக்கூடாது அப்படின்னு தடுத்தாங்களே தவிர மதம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லலை. இந்த மந்திரம்ன்றத ஐயருங்க அதுக்காக படிக்கிறாங்க. தோத்திரங்கள் எல்லா பிராமண பொம்பளைகளுக்கும் தோத்திரம் தெரியும். ஆனா கோயில்ல பூஜை பண்ண மாட்டாங்க, வீட்டுல பண்ணுவாங்க. ஆனா இவங்க கோயில்ல பண்றதுக்காகவே இவங்க படிக்கிறாங்க. இப்ப ஒரு இடத்துல பாட்டு பாடணும், உனக்குள்ளவே நீ 1000 பாட்டு பாடிப்ப. 100 பேர் இருக்கிற இடத்துல மைக் வச்சு பாடுவியா? பாடுவியா? ஏன்? வெக்க வரும். ஆனா பாடுறதுக்கு இல்ல. நீ மனுஷன் தான், அவனும் மனுஷன் தான். அதே மாதிரி பெண்கள் 10 பேர் ஆம்பளைங்க இருக்கிற இடத்துல மந்திரம் சொல்ல முடியாது. ஐயரு ஓடு கத்துவான், அப்பதான் தொட்டு 10 ரூபா ஜாஸ்தி கொடுப்பேன். இந்த மாதிரி இருக்குது. அதனால பெண்ணு ஆணு சாமிக்கல. இங்க கோயில்ல எப்படி தெரியுமா, நான் அன்னைக்கு எனக்கு உட்கார்ந்து இருந்தேன். ரெட்டில்ஸ் இது மாதவத்திலிருந்து 3 பொம்பளைங்க வந்தாங்க. சாமி இதெல்லாம் வாங்கிட்டு வந்து நீயே போய் கும்பிடு, நீயே போய் கும்பிடு. ஏன்னா நீ ஆன்மா தான், அதுவும் ஆன்மா தான், நானும் ஆன்மா தான். கும்பிட தெரிஞ்சா நீ கும்பிட்டுட்டு போ. கும்பிட தெரியலன்னு தானே உன்னோட ஐயரை கூப்பிடுற. நீ கும்பிட தெரிஞ்சுக்கோ. கிறிஸ்டின் போறான், பைபிள் எடுத்துனான் படிக்கிறான், அவனுக்கு ஆள் தேவையில்லை. முஸ்லீம் போறான், குரான் எடுத்துக்கின்னு படிக்கிறான், அவனுக்கு ஆள் தேவையில்லை. நீ தான் எதையும் படிச்சது இல்லையே, பணமோன்னு தானே அலையிற. அதனால உனக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. இதுதான் காரணம் சாமி. ஓ சாமி சொல்லுமா. சன்னியாசம் போறவங்க எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டீங்க. இப்போ ஒரு சம்சாரியா இருக்கணும், ஒரு சாமானியர் பொது வாழ்க்கைக்கு கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் ஏதாவது இருக்கா? இருக்குதுமா. எல்லா மனுஷனும் ஒரு வரமுறைக்குள்ள வாழணும். அந்த வரமுறைக்குள்ள எப்படி வாழணும், நான் பல பேருக்கு எங்கள் ஆசிரமத்தில் சொல்லுவேன். நான் ஆசிரமத்தில் வரேன், உபதேசம் வாங்கிடுவேன், நான் சன்னியாசம் போயிடணும், அந்த மாதிரினா இங்கே வராதேன்னிடுவேன். ஏன்னா சாதனைன்றது என்னன்னா இருக்கிற இடத்துலேருந்து செய்து சாதிக்கணும், அதான் சாதனை. சாதனைன்னுட்டு பயந்து ஓடி போகிறது சாதனையே கிடையாது. அப்போது பகவத்கீதையில் 4 விதமான யோகங்களை சொல்லியிருப்பாங்க. பக்தி யோகம், கர்மயோகம், ராஜயோகம், ஞான யோகம் அப்படின்ட்டு 4 விதமான யோகங்களை பகவத்கீதையில் சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த கர்மயோகம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல உன் பொண்டாட்டி உன் பிள்ளைங்க பட்னியாக இருந்து விட்டுட்டு நான் கடவுளை தேடுறேன்னு சொல்லக்கூடாது. சொன்னால் அதுவே பெரும் பாவம். அப்போது ஃபஸ்ட்டில் உன் பொண்டாட்டி பிள்ளை குட்டியை நல்லா காப்பாற்று, அவங்க சந்தோஷமாக இருக்கணும். அதை தாண்டி கடவுளை தேடும். அதுக்கு ஞானத்துக்கு குருமார்களை தேடி வாங்கும், அது தப்பு கிடையாது. ஆனால் அங்கே இப்போ குழந்தைங்கள பட்னியும் பயிற்சியும் போட்டுட்டு நான் ஆன்மீகத்தில் போகிறேன்னு வந்தீங்கன்னா அது போலி பக்தி, நிஜத்தில் போக முடியாது. ஏன்னா மனம் மனைவின்ற உள்ள தாவிக்கினே இருக்கும் எப்பவுமே. எல்லா ஆம்பளைக்கும் சும்மா சொல்லுவான், நான் என் பொண்டாட்டி எல்லாம் அப்படி நினைக்கிறது இல்லைங்க அப்படின்னு எவன் சொல்கிறானோ அவன் பொண்டாட்டி காலடியிலே கிடக்கிறான்னு அர்த்தம். அதனால் முதல்ல குடும்பத்தை சீராக நடத்தணும், அது கர்ம யோகம். அதுக்கு அடுத்தது பக்தி யோகம். கோயிலுக்கு வரணும், கோயிலில் தெய்வத்தை முழுக்க நம்பணும், நம்பி வழிபடணும்.
அதுக்கு அடுத்தது ராஜயோகம். அப்படி ஒவ்வொரு படியாக தாண்டணும். குடும்பத்தை நடத்த முடியாமல், நடத்த விடாமல், சீராக வச்சு இல்லாமல் நான் கடவுளை வழிபடுறேன்னா ஒரு பலனும் வராது உனக்கு. அது சும்மா உன்னையே நீ ஏமாற்றிக்கிற கதை அது. அதனால் முதல்ல குடும்பத்தை நடத்தணும். குடும்பத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிற மாதம், குடும்பத்துக்கு 5,000 ரூபாய் செலவு பண்ணு, தப்பே கிடையாது. ஏன்னா அந்த ஜீவன்கள் உன்னை நம்பி தான் இருக்குது. 5,000 ரூபாய் இந்த உலகத்துக்காக நீ வந்து போனதுக்கு என்ன அடையாளங்குது, அதுக்கு செய். பொதுமக்களுக்கு செய். உன்னை விட சோறு இல்லாத எத்தனை பேருக்கு நீ 3 வேளை சாப்பிட்ற, ஒருத்தன் ஒரு வேளை கூட சோறு இல்லாதுக்கிறான், நீ 2 வேளை சாப்பிட, அவனுக்கு ஒரு வேளை சோறு போடும். அதான் புண்ணியம், அதான் தெய்வ வழிபாடு. அந்த மாதிரி போனீங்கன்னா இல்லறத்தில் இருந்தே செயல்படுமே தவிர இதை விட்டுட்டு ஓடி போனேன். என்கிட்ட ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்குறான், சாமி நான் சன்னியாசம் வாங்கினேன், காஞ்சி மரத்துக்கு போனேன். ஏன்னா நான் இங்கே சன்னியாசம்ன்ற உபதேசம் யாருக்கும் கொடுக்கறது கிடையாது. அதனால் அந்த மாதிரி அது அவனையே அவன் ஏமாற்றிக்கிற விஷயம். அப்படிலாம் இருக்கக்கூடாது. நல்லா குடும்பத்தை காப்பாற்றுங்க. குடும்பம் நீ தெய்வ வழிபாடு குடும்பத்திலேருந்து படும்போது அந்த உன் வம்சமும் தெய்வ வழிபாட்டுக்கு வரும். கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது. நீ மொட்டைத்தனமாக போனீங்கன்னா உன் பிள்ளைங்க தண்ணி அடிச்சுன்னு தெரியும், ரோடெல்லாம் கத்தி அடிச்சுன்னு தெரியும். அது கெட்டு போகிறதுக்கு நீயே காரணமாக இருக்காது. இதான் மை அட்வைஸ். அவதாரங்கள் அப்போ புராண காலங்களில் நம்ம நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், படிச்சிருக்கோம் கதைகளில். திருமால் அப்படின்னா 10 அவதாரம் எடுத்தாங்க அப்படின்னு. அப்புறம் சிவன் பார்த்தீங்கன்னா அவருக்கு நிறைய அவதாரங்கள், நிறைய பெயர்கள் இருக்கு. முருகன் எடுத்துக்கிட்டாலும் நிறைய அவதாரங்கள், எங்கெங்க அவர் இடம்பெயர்த்து இருக்காருன்ற கூட நம்ம போய் தரிசிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு அவதாரங்களோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறதும் கிடையாது, நடக்குமான்னு யோசிக்கிறது கூட கிடையாது. இவ்வளோ பெரிய மாற்றத்திற்கு என்ன காரணம்? யாருமே கடவுள் எப்பவுமே அவதாரம் எடுத்ததே கிடையாது. மனுஷன் அவன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி அவதாரங்களை ஆக்கி காட்டினான். எந்த கடவுளும் இங்கே அவதாரம் எடுக்காது. மனுஷ மகான்கள் இருக்கிறானே அவன் அந்த பிடிச்ச கடவுள்களை மிகைப்படுத்தி அவதாரங்களை ஆக்கி தீமையெல்லாம் அழிச்ச மாதிரி மகான்கள் காட்டினாங்களே தவிர கடவுள் அவதாரம் எடுக்கிறதே கிடையாது. ஏன்னா கடவுள்ன்றது ஆணும் இல்லை, பெண்ணும் இல்லை, அலியும் இல்லை, இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது கடவுள். அது ஒவ்வொரு காலத்திலையும் அவதாரம் எடுக்க வேண்டியதே இல்லை. அவதாரம்ன்றது கடவுள் எப்படி எடுத்தான் அப்படின்னா பெண்ணினுடைய ரூபத்தில் எடுத்தான். ஒரு பெண்ணுக்குள்ளவே இருந்து இயக்கத்தை நடத்தினான். கடவுள் எப்படி அவதாரம் எடுத்தான்? ஆணுக்குள்ளவே இருந்து அவதாரமாக மாறி செயல்களை புரிஞ்சான். இந்த மனிதன் செய்த செயலுக்கு தான் கடவுளுடைய அவதாரம் நானே தவிர கடவுள் எப்பவுமே அவதாரம் எடுத்தது கிடையாது. அது எடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது அதுக்கு. ஏன்னா அது ஒரு கன்செப்ட்னா உலகம் அழிஞ்சு போயிடும். அது ஏன் அவதாரம் எடுத்து ஒரு சண்டை போட்டுன்னு கிடக்கணும்? தேவையில்லாதது. இது மகான்கள் மனுஷனுக்கு புரிய வைக்கிறதுக்காக தெய்வத்தை மிகைப்படுத்தி காட்டின விஷயம் தானே தவிர உண்மை கிடையாது. அப்ப இப்ப திருச்செந்தூர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கும் சூரசம்ஹாரம் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குது. கடவுள் எங்கன்னா சூரசம்ஹாரம் பண்றாரா? மனுஷன் தானே பண்ணிங்கிறான். மனுஷன் மனப்பக்குவம் வர்றதுக்காக, தெய்வத்து மேல பக்தி வர்றதுக்காக இதெல்லாம் செய்யப்பட்டது. அதெல்லாம் செய்தலன்னா ஆதியில இப்ப தெய்வ பக்தியே இருக்காது. அதனால அதெல்லாம் செய்து வச்சதால தான் இன்னமும் இந்துக்கள்ல ஒரு பக்தி இருக்குது. இப்போ இந்துக்கள்ல இருந்து கிறிஸ்டினா மாறிங்கிறான், இந்துக்கள்லேருந்து முஸ்லீமாக மாறுறான். இவ்வளவும் வகுத்து வச்ச மாறுறான். இதெல்லாம் இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பான்? மொத்தமாக போயிருப்பான். அதனால் இதெல்லாம் வகுத்து வச்சு மனுஷனை ஒரு வழிமுறைக்கு கொண்டு வந்தாங்க. அவங்க மனுஷன் மனசில் பக்தி உணர்வு தோன்றணும். அதுக்கு என்ன செய்தால் இவனுக்கு மனசில் அந்த பக்தி உணர்வு தோன்றும்? அப்போ தெய்வ வடிவங்களை வரைஞ்சான். இந்த மாதிரி செயல்கள்லாம் தெய்வம் புரியுதுன்னு வச்சான். இது எல்லாம் மனுஷன்தான், மனுஷனுக்குள்ளந்தான் தெய்வம் செயல் புரியுதை தவிர தனித்து செய்தது இல்லை. அப்போ நம்ம பூஜை எல்லாம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா விரதங்கள்லாம் இருக்கும். சிலர் மௌன விரதம் இருக்காங்க, சிலர் சாப்பிடாமலாம் இருக்காங்க. சரி, இந்த மாதிரிலாம் கண்டிப்பா இருந்துதான் ஆகணுமா? அந்த கடவுள் அந்த சாப்பிடாம இருக்கிறது, மௌன விரதம் இருக்கிறது, இதனால கடவுளுக்கு ஒரு பயனும் கிடையாது. ஆனா இத்தனையும் உனக்கு பயன் உண்டு. எப்படி? நீ சாப்பிட 3 வேலையும் போட்டுக்கினே இருந்தீங்கன்னா உன் வயிற்றுல இருக்கிற மிஷினுக்கெல்லாம் ஓய்வே கிடையாது. அப்போ அதுக்கு இந்த மௌன விரதம் அதனுடைய ஓய்வு கொடுக்குது. உன் உடலினுடைய ஆரோக்கியம், நோய் குறையும், ஆரோக்கியமாக இருக்கும். இதுக்காக இதெல்லாம் வகுத்து கொடுத்தான் தவிர நீ மௌன விரதம் இருந்தா என்ன, போனா என்ன, இருந்தா என்ன, கடவுளுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனால் இதை தனித்து செய்யன்னா செய்ய மாட்டான். அதனால கடவுள் பேரை சொல்லி சொன்னாதான் செய்வான். அதனால தான் இதை சொல்கிறான். இப்போ சாதாரணமான நாளில் சாப்பாடு செய்கிறீங்க இல்லையா?
தட்டை போட்டுக்கிறீங்க, போடுறீங்க, சாப்பிட்றீங்க, எடுத்து போட்டு மூடி விட்டு போகிறீங்க. ஒரு விரத நாளில் என்ன பண்ணுறீங்க? விரத நாட்கள் என்ன பண்ணுறீங்க? அதே சாப்பாடை, செய்த சாப்பாடை ஒரு படையலாக போட்டு அதுக்கு தேங்காய் உடச்சி கற்பூரம் கொளுத்தி இதெல்லாம் பண்ணுறீங்க. ஏன் பண்ணுறீங்க? இது சாமி கும்பிட்ற நாள் அப்படின்னு சொன்னதால செய்கிற. இது சாதாரண நாள்னா சாப்பிட்டு போய் நகர. அப்போ இதெல்லாம் வகுத்து கொடுத்தால்தான் மனிதன் வரமுறைக்குள்ள வாழ்வான்னு பெரியவங்க வகுத்து கொடுத்தாங்க. அப்போ விரதம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நமக்கு என்ன நடக்கணும் என்ன கிடைக்கணுன்றக்கோ அது கிடைக்கும். தவிர்த்த வேற எதுவுமே நடக்காது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நவராத்திரி டைம்ல வந்து நிறைய பேர் வீடுகள்ல கொலுவெல்லாம் வந்து வச்சுட்டு இருக்காங்க. அதுலயும் வந்து 2 மாதிரியான கொலுக்கள்னு சொல்றாங்க. சிலர் வந்து ரொம்ப மடியா ஆச்சாரமா அந்த கலசம்லாம் வச்சு பண்ணணும். சிலர் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு கொலு வைக்கிறாங்க. இதுல எது சிறந்தது, எப்படி இருக்கணும்? வசதி தான் சிறந்தது. யாருக்கு எவ்வளவு வசதிக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வைப்பாங்க. இப்போ கலசம் வச்சு அவங்க கொலு வைக்கிறவங்க அவங்க போய் 100 வீட்டுக்கு சொல்லுவாங்க. அந்த 100 வீட்டுக்காரர் வரும்போது அந்த 100 வீட்டுக்காருக்கு சாப்பாடு கொடுக்கணும், 100 வீட்டுக்காருக்கு ஜாக்கெட்டு கொடுக்கணும், இப்படி எல்லாம் செய்யணும். செய்கிற வசதி வேணும். காசு தான் அங்கே முக்கியம். கொலு முக்கியம் இல்லை. அப்ப கொலு அப்படின்னா நீங்க என்ன சொல்வீங்க? அது ஒரு மன திருப்திக்கு செய்யறதுமா, மக்கள் ஒண்ணு சேர்றதுக்கு செய்யறது. அதனால கடவுளுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனா அதுலயும் நிறைய விதிமுறைகள் சொல்றாங்க. இப்ப 3 இயர்ஸ் எழுதுனது ஊரு பட்டதை நம்ம எழுதி வச்சுக்கிறோம். 1 2 இல்லை, எண்ணவே முடியாத அளவுக்கு எழுதி வச்சுன்னுக்கிறோம். எவனுக்கு எவ்வளவு புரிஞ்சதோ அதுக்கேற்ற மாதிரி அவன் செய்துன்னுக்கிறான். சரி, இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா மனித நேயம். இது கூட நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்போ அந்த காலங்கள்ல எல்லாம் வந்து எல்லாரோட வீட்டு வாசலையும் பாத்தீங்கன்னா திண்ணை அப்படின்னு ஒண்ணு அமைச்சிருப்பாங்க. அது எதுக்குன்னா அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க வெளியே வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்களோ இல்லையோ, வெளியே இருந்து வரக்கூடியவர்கள் அந்த வழிபோக்கர்கள் வந்துட்டு ஓய்வு எடுக்கட்டும் அப்படின்றதுக்காகவே எல்லாம் வச்ச காலம் இருக்கு. ஆனா இப்ப வந்து நம்மளுடைய சொந்தக்காரங்களே கூட ஒரு 2 டேஸ்க்கு மேல இருந்துட்டு ஐயோ எப்ப இவங்க கிளம்புவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை இருக்கும். திண்ணைகள் எதுக்கு வச்சாங்க ஆதிலன்னா ஜனத்தொகை கம்மி, ஒரு ஊருக்கு ஒரு ஊர் தொடர்பு கம்மி. இப்போது இங்கே ஒரு ஊர் இருக்குது. இந்த ஊர்லேருந்து தள்ளி போனீங்கன்னா ஒரு 1.5 2 கிலோமீட்டருக்கு ஒரு ஊர் இருக்குது. சுமை தாங்கி கல்லுன்னு வச்சுருப்பாங்க. அது எதுக்கு வச்சுக்கிறாங்க? அங்கே உட்காந்து அந்த ஊர்லேருந்து இந்த ஊருக்கு ஒரு வெயிட்டை நேரடியாக எடுத்துன்னு வர முடியாது. அப்போ பாதியில் இளைப்பாறணும். அந்த சுமை தாங்கி கல் இவன் உயரத்துக்கே இருக்கும். அப்போ அதை இறக்கி வச்சுட்டு இவன் ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி அதை வலிச்சு தலையில் வச்சுப்பான். கீழே போட்டுட்டா தூக்கி வைக்கிறதுக்கு ஆள் கிடையாது. இப்போ டெய்லி 1000 பேர் நடந்துன்னுக்கிறான். இவன் எத்தனை வார்த்தையை தள்ளிட்டு போயிடுறான். ஆனால் அப்போ ஆள் கிடையாது. அதனால சுமை தாங்கி வச்சாங்க. இப்போ எங்கன்னா சுமை தாங்கி இருக்குதா பார்த்தியா? சுமை தாங்கியெல்லாம் எடுத்துட்டு ரோடு ஆக்கிட்டான். ஏன்னா எல்லாம் வண்டியில் எடுத்துன்னு போயிடுறான். யாரும் தலையில் ஏற்றின்னு தொடுறதில்லை. வீட்டில் இருக்கிற சாமானிய கைவண்டியை வச்சு தள்ளின்னு போய் இந்த ரூம்ல இருந்து அந்த ரூமுக்கு தள்ளி போறாங்க. அப்படிப்பட்ட காலம் இது. அதனால அந்த காலத்துல ஒரு ஊரை விட்டு வரணும்னா ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடக்கணும். அவனுக்கு ரெஸ்ட் வேணும். ராத்திரி ஆயிடும். அவன் எங்க போய் தங்குவான்? அதனால ஒவ்வொரு வீட்லயும் திண்ணைகள் இருந்தது. அந்த திண்ணை மேல போய் நீ உட்காந்தீங்கன்னா அந்த வீட்டுக்காரன் உணவு கொடுப்பான். அதுதான் மனித நியாயம். இப்போ திண்ணை மேல போய் படுத்தீங்கன்னா நீ தூங்கிட்டு உன் பாக்கெட்ல நகர்ந்து புடிங்கிற நேரம். எங்க மனித நியாயம்? அதனால அந்த காலத்தையும் இந்த காலத்தையும் ஒப்பிட முடியாது. இப்போ சிட்டியில எல்லாம் பார்த்தீங்கன்னா திண்ணை இருக்கிற அளவுக்கு ஒரு கடை கட்டி விட்டுட்டு 5000 ரூபாய் வாடகை, 50,000 ரூபாய் அட்வான்ஸ். உனக்கு திண்ணை விட்டு அவனுக்கு என்ன வரும் சொல்லுமா? ரொம்ப பிராக்டிக்கலா ஆனா உண்மையான பதில். விஷயம் அதுதான்மா உண்மை. இதுதான் உண்மை. அதனால இந்த காலகட்டத்துக்கு அப்போ ஒரு மனுஷன் 1000 ரூபாய் சம்பாதிச்சான். 1000 ரூபாயில் 500 ரூபாய் அவன் வீட்டுக்கு செலவு பண்ணுவான். 200 ரூபாய் இல்லாதவனு கொடுப்பான். 300 ரூபாய் அவனுடைய சேஃப்டிக்கு எடுத்து வச்சுப்பான். இப்போ 500 ரூபாய் சம்பாதிச்சான்னா 10ல் அடுத்து 8 போனால் பிடிங்கிறான். ஒரு குழந்தை கையில் 100 ரூபாய் கொடுத்து ஒரு கடையில் போய் ஒரு பொருள் வாங்கினான்னு சொன்னீங்கன்னா அந்த குழந்தை அந்த 100 ரூபாயை கை மூடிக்கின்னு 8 போனால் தப்பிக்கும். அது விளையாட்டுத்தனமா பறவைன்னு போச்சுன்னா புடிங்கன்னு ஓடி போடுறான். ஆமா, அப்படிப்பட்ட காலத்துல எங்க மனித நியாயங்குது? வாயில இருக்குது மனித நியாயம், நிஜத்துல இல்ல மனித நியாயம். சொல்லு. ஆனா இப்போ நான் பார்த்தேன் உங்க இடத்துக்கு வரும்போது நீங்க எல்லாருக்காகவும் அழகா ஒரு ஆசிரமம் அமைச்சிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்குள்ள இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் எப்போ வந்தது? இல்ல சின்னதுல இருந்து இதெல்லாம் பண்ணணும்ன்ற ஒரு ஐடியால தான் நீங்க விஷன்ல தான் போயிட்டு இருக்கீங்க? பசியில செத்தவன் நான். பசியில் என்னுடைய அம்மாக்கும் என் அப்பாவுக்கும் சண்டை
என் அப்பா பிரித்து என்னை எடுத்துன்னு போய் 4 மாடு மேய்க்க விட்டுட்டாரு. ஊதா மூட்டை வீட்டில் விட்ட நேரத்துக்கு சோறு போடுவாங்களா? இல்லை அவங்க சாப்பிட்ற மாதிரி நம்மளுக்கு கொடுப்பாங்களா? அப்போது பசியினுடைய கொடுமையில் வாடினவன் நான். அந்த பசின்னு என் கண்ணெதிரை யாரும் சொல்லக்கூடாது. சொன்னான்னா நான் அடுத்த திருடி கூட கொடுத்துருவேன் அவனுக்கு. ஏன்னா அந்த பசி அவ்வளோ கொடுமையானதுன்னு எனக்கு தெரியும். அந்த நம்ம ஆசிரமத்துக்கு வரவங்க யாரும் பசியாக இருக்கக்கூடாது. சாமி கும்பிட்டா பண்ண போட்டோம் அப்புறம் அவன் பசியோடு இருக்கக்கூடாது. ஏன் பசியோடு இருக்கக்கூடாதுன்னா, சாமி அவன் வெளியிருந்து கும்பிட்றதை விட சாமியே அவனுக்குள்ளே தான் இருக்குது. நம்ம போடுற சாப்பாடு அவனுக்கு இல்லை, சாமிக்கு போடுறோன்னு நினச்சிக்கின்னு போடும். அப்போ தான் சாமியே அவனுக்குள்ளே இருக்கும். இல்லைன்னா இந்த உடலை விட்டு சாமி வெளியே போயிடும். அதனால் இந்த மாதிரி காரியங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு யார் வந்தாலும் பசியோடு போகக்கூடாது, சாப்பிடணும், அப்புறம் பேசலாம் அப்படின்பேன் நான். இது என்னுடைய வறுமை காலம். இளமையில் வறுமை அவை சொல்லும், கொடியது எதிரானா இளமையில் வறுமை கொடி எதிரானோம். அது மாதிரி எனக்கு இளமையிலேயே வறுமை கொடியதாக போச்சு. அதனால் அந்த நினைவு இன்னமும் எனக்கு ஊறிக்கினே இருக்குது. அதனால் நான் பட்ட பசி, நான் அந்த துன்பம் யாருக்கும் வரக்கூடாது. என் கண்ணெதிரும் யார் வந்தாலும் சாப்பாடு விரோதியாக கூட கூட்டம் சாப்பிட்டுட்டு அப்புறம் சண்டை போட்டோம். அப்படி தான் நான் போயின்னுக்கிறேன். நல்லது ஐயா. உலகம் பூரா பரவருக்கோ ஐயாரோட பக்தர்களுக்கோ சீடர்களுக்கோ இந்த மண்டபத்தில் அமைஞ்சிருக்கா ஐயாவோட பக்தர்களுக்கோ சீடர்களுக்கோ என்ன மனப்பூர்வமாக ஆத்ம வணக்கம் ஐயா. ஆத்மானம் சாமி. ஐயா ஆத்ம வணக்கம் ஐயா. ஐயா இப்போ இங்கே நாங்கள் எல்லாம் வந்து உபதேசம் வாங்கிட்டு நாங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறோம். வாழ்க்கைன்னு என்னன்னு தெரிஞ்சிருக்கிறோம். நாங்கள் யாருன்னு முன்னாடி நாங்கள் தெரிஞ்சிருக்கிறோம். இந்த வெளி உலகத்தில் பார்க்குற மக்கள்களை யூடியூப்பில் பார்க்குறாங்க, அதை தனி வேறு இதில் பார்க்குறாங்க. அவங்க என்ன நினச்சிப்பாங்கன்னா, ஏதோ நோய் நொடி வந்து அவங்க போகிறது ஆசிரமத்துக்கு, இல்லை எதனா குடும்ப பிரச்சனை இருக்கவங்க மட்டும்தான் ஆசிரமத்துக்கு போகணும். அதுவா எதனா சாவாச்சின்னா அந்த கலப்பத்தை போக்குறதுக்கு இந்த ஆசிரமத்துக்கு போகணுன்னு நிறையா பேரை சிந்திச்சு, நாங்கள் குடும்பத்தில் நல்லா இருக்கிறோம், நம்மளுக்கு எதுவும் நோய் நொடி இல்லை, நாங்கள் எல்லாம் அனுகூலமாக இருக்கிறோம், வசதியாக இருக்கோம், நல்லா சந்தோஷமாக இருக்கிறோம், நாங்கள் போகக்கூடாதுன்னு சில பேர் நினச்சி இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன சொல்கிறீங்க ஐயா? இந்த ஆசிரமத்துக்கு இந்த தெய்வ வெளித்துக்கு நம்ம நாயரம் நெறிஞ்சுக்கு யாரெல்லாம் வரணும், இல்லை யாரெல்லாம் வரக்கூடாது, எதான நிபந்தனைகள் இருக்குதையா? நீங்கள் சொல்லி கொடுத்தா தெரியும் ஐயா. மனுஷனுக்கு அவங்கவுங்கன்னு ஒரு உலகத்தை தயார் பண்ணி வச்சுக்கிறாங்க. அந்த உலகத்தை தாண்டி யாரும் வெளியே வரமாட்டாங்க. ஒரு யாராக இருந்தாலும் முதல்ல துக்கம் எதுனா, நிறைய பேர் ஃபோன் பண்ணுறது என்னன்னா, சாமி எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டார், என் பிள்ளை இறந்துட்டாங்க, என் பொண்ணு இறந்துச்சு, நல்ல பையன் சாமி, ஏன் இறந்தான்? அப்போ கெட்ட பையன் சாவலாமா சாமி? நல்ல பையன், தங்கமான பையன், யாருக்குன்னா ஒரு பிரச்சனை அப்படின்னா ஓடோடி போய் ஹெல்ப் பண்ணுவான். ஆனால் இப்போ இல்லை சாமி, வாழ வேண்டிய பையன் செத்து போயிட்டான் சாமி, என்ன சாமி பண்ணுறது? நல்லவன் கெட்டவன்றதுலாம் இந்த உலகத்தில் வர மனுஷனுக்கு மட்டும்தான். மரணத்துக்கு நல்லவனும் இல்லை கெட்டவனும் இல்லை, பிறந்ததெல்லாம் போனோம். நீ நல்லவனாக வந்தால் நல்ல பிறவி, கெட்டவனாக வந்தால் கெட்ட பிறவியில் மாட்ட போகிறான். அப்போ அம்மா வயிற்றில் கருவில் உருவாகும் போதே விதிச்சுட்டான், இந்த டேட்டில் தொடங்கி இந்த டேட்டில் முடிய போகுது, அது நீ நல்லவனாக வாழ்ந்தாலும் நல்லவனாக வாழினாலும் சாக போகிறோம், அது நிச்சயம். ஆனால் இதை அவங்க ஏற்றுப்பாங்கன்னா அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவன் கெட்டவனாக வாழ்ந்தாலும் ஒரு வகையில் ஏற்றுப்பாங்க பொழுது. ஆனால் பாடாலப்பான், இவன் பிறந்து நான் படா அசிங்கமே கிடையாது, ஒரு வகையில் செத்து போயிட்டான், இப்போ அந்த வகையில் ஒரு நிம்மதியாக தானே சொல்லுவாங்க. ஆனால் நல்ல பசங்க ஏன்னா ஒரு அவசரம்னா ஓடுறான், எல்லாத்தையும் எடுத்து செய்கிறான், பின்னால் நல்லா வருவான்னு எதிர்பார்த்த ஒரு பசங்க இறந்துட்டா என்ன பண்ண முடியும்? அந்த அப்பா அம்மாவோட வேதை யார் தீர்க்கிறது அப்படின்னா தீர்க்கவே முடியாது. 1000 சமாதானம் சொன்னாலும் யாருக்குமே அந்த மனசு ஏற்றுக்காது. எவ்வளோ பெரிய ஞானி கடவுளே வந்தாலும் ஏற்றுக்கவே மாட்டாங்க. சரிங்களா? சங்கரர் வந்து ஆதி சங்கரர் ஆற்று வெள்ளம் போயினுக்குது. அவர் முதல்ல நிறைய தடவை சொல்கிறார், அம்மா நான் சன்னியாசி ஆக போகிறேன், அவனே முடியாதுடா அப்படின்ட்டாங்க. நிறைய தடவை அவர் சொல்கிறாரு, நான் சன்னியாசி ஆகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்றார். அதெல்லாம் முடியாது, நீயும் என்ன மாதிரி கல்யாணம் பண்ணிக்கின்னு சந்தோஷமாக போகணும், குழந்தை குட்டியோடு இருக்கணும்ன்றாரு. அப்போ என்ன பண்ணுறாரு, நம்ம சங்கரருக்கு அது ஏற்றுக்கவே இல்லை. என்ன பண்ணுறாரு, ஆற்றுல போய் இறங்குறாரு. இறங்கினவுடனே ஒரு முதல்ல ஒரு காலை பிடிச்சிச்சு,
காலை பிடிச்ச உடனே அவர் கத்துறாரு. கத்திட்டு நம்ம அம்மா அம்மான்னொடனே அம்மா ஓடி அடிச்சுன்னு போய் நிற்கிறாங்க. என்னடா ஆச்சு? முதல்ல என்னை பிடிச்சி வச்சுமா, என்னை சாப்பிடுமா, நீ தைரியமாக இருமா, நல்லபடியா இரு, நான் போகிறேம்மா அப்படின்றாரு. அம்மா விடுவாங்களா? விட மாட்டாங்க. டேய் எப்படின்னா வெளியே வந்துடுறா அப்படின்றாங்க. அவனும் போராடி பார்க்குறான். நம்ம இவர் சங்கர் யாராவது வர முடியல. இப்போ என்ன தான் பண்ணுறதுன்னா, அம்மா சன்னியாசி ஆயிடுன்னு சொல்லிடுமா, நீ சன்னியாசி ஆனால் கூட பரவாயில்ல, நீ வாயால் சொல்லிடுமா, அந்த முதல்ல விட்டுடுமா. ஏன்னா சன்னியாசின்றது மறுபிறவி. சன்னியாசி ஆகிறதுக்கு முன்னாடி அது இருக்கிறது ஒரு பிறவி, சன்னியாசியாக ஒருத்தனா அது வேற ஒரு புது பிறவி. அப்போ எனக்கு புது பிறவி ஆகிடுமா, இந்த முதல்ல என்னை விட்டுடும், மவனே நீ இல்லைன்னு சன்னியாசி ஆகிடும் ஒரு வார்த்தை சொல்லுமா, முதல்ல விட்டுடுன்றாங்க. அம்மாவை நம்ம உயிர் போச்சா போதும். முன்னே ரே மவனே போகாத கல்யாணம் பண்ணணும்னு சொன்னவங்க இப்போ எப்படியாவது என் பிள்ளை இருந்தால் போதும்னு டேய் இன்னிலேருந்து நீ சன்னியாசியாக போடுற முதல்ல போயிடுச்சு. இது அவங்க ஆடக்கூடிய நாடகம். அவங்க இங்கே தான் வரணும்னா அது மாற்றத்துக்கு யாருக்கும் எந்த சக்தியும் கிடையாது. அதே போல் மரணம்னு ஒன்று நிகழ்ந்தே தீரும். அவன் நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும் செத்து தான் தீரணும், அதில் மாற்றமே இல்லை. எங்கே டிஃப்ரெண்ட் வருதுன்னா, கெட்டவன் செத்து போட்டான்னா அவன் கூட்டத்தில் போய் அழுவான்ப்பா ஒய்ஞ்சாண்டாவான். இவன் வீட்டில் தூங்கலாம், பக்கத்து வீட்டில் என்னால் கூட தூங்க முடியல, ஒரே ராவடியாக இருக்குது. ஒரு நல்லவன் செத்து போயிட்டான்னு வச்சுக்கலாம், சரி இன்னும் கொஞ்ச நாள் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே. நல்ல பையன்பா ஓடோடி போகிறான், எல்லா வேலையும் செஞ்சான், இவன் இவ்வளோ சீக்கிரம் சாவான் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. அந்த மனம் எல்லாம் அங்கே வந்து வேதனைப்படுதுல, அதுதான் நிறைஞ்ச வாழ்க்கை. அவன் 1000 வயசு வந்து என்ன பிரயோஜனம்? பிரயோஜனமே இல்லையே. மார்கண்டேயனோட அம்மா அப்பாவுக்கு குழந்தையே இல்லை. அவங்க என்ன சிவனை நோக்கி தவமாக இருக்கிறாங்க. ஐயா இவ்வளோ வயசாகினே போகுது, எங்களை கொல்லி வைக்க கூட ஒரு குழந்தை இல்லை, எதனா ஒரு குழந்தை கொடுறாஜா அப்படின்றாங்க. சரி அவரும் ஒரு நாள் கதையாக கேட்டுட்டு ஒரு நாள் வந்துட்டு சரி 100 வயசில் ஒரு குழந்தை கொடுக்குறேன், அந்த குழந்தை 100 வயசு வாழும். 100 குழந்தையும் இருக்குது, 16 வயசு தான் வாழும். ஆனால் இந்த குழந்தை நல்ல குழந்தை, அருமையான குழந்தை, உலகம் உள்ள வரைக்கும் அந்த பேர் நிலைக்கும். உனக்கு 100 வயசு வாழ்றவன் கெட்டவன், ஆனால் 100 வயசு வாழ்வான். இப்போ உனக்கு எந்த குழந்தை வேணும்னு கேட்குறாரு. யாரே சிவபெருமானே அவங்க அம்மா அப்பா வந்து கேட்குறாரு. அப்போ சொல்கிறாங்க, அநியாயம் முடிச்சவனை பக்கத்தில் வச்சுன்னு நான் எதுக்கு பாடாத பாட பண்ணான், 11 வயசில் போனால் கூட பரவாயில்ல, ஒரு நல்ல குழந்தையா கொடு, பார்த்து பொறுக்கி நல்ல பீஸாக ஒன்று கொடுன்ற மாதிரி சிவபெருமானக்கிட்ட அவங்க அம்மா வந்து கேட்டு வாங்கிறாங்க. அவரும் வளர்ந்துக்கினே வராரு. இது வரைக்கும் பிரச்சனை இல்லை. இந்த 14-12 வயசு தாண்டவுடனே இவங்க அம்மா அப்பா என்ன பண்ணாங்க, 16 கிட்ட வந்தவொடனே வேதனை. அவங்களுக்கு தெரியும் 16ல் பையன் கதை முடிஞ்சு போச்சு, ஆனால் நல்ல சிவ பூஜையில் இருக்கிறான், நல்ல தங்கமாக இருக்கிறான், செத்து போகிறானே அப்படி என்ன பண்ண அவங்க மூலையில் போய் 2 பேரும் அழுகுறாங்க. இது பிள்ளைக்கு தெரியாது, ஆனால் புள்ள கவனிக்கிறான் மார்கண்டேயன். என்னம்மா அப்பப்போ போய் தனித்தனியாக போய் உட்காந்து அழுகுறீங்க, காரணம் சொன்னால் என்னால் முடிஞ்சால் நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னும் போது அவங்க சொல்கிறாங்க, டேய் இந்த மாதிரி நீ வரம் வாங்கி பெற்ற புள்ள, ஆனால் வரம் கொடுக்கும்போதே சிவபெருமான ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சிட்டாரு. 16 வயசு தான் கேரண்டி, அதுக்கு மேலே விட மாட்டான், தூக்கின்னு போடுவான் பையனை அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ 16 வருஷம்டா, உன்னை எப்போ தூக்கி போவான்னு தெரியல, தினம் எனக்கு அந்த வேதனை இருக்குது அப்படின்றாங்க. அப்படியாம்மா, சரிம்மா நான் இதுக்கு ஒரு முடிவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, யம வரான். யம வந்தவொடனே அவர் சிவபெருமானை போய் கட்டி பிடிச்சிக்கிறார். சிவபெருமானை கட்டி போச்சவொடனே யம என்ன பண்ணுவான், விடுவானா, நீ யாரை போச்சாலும் உனக்கு கூட்டும் போகிறதுக்கு தான் வந்துக்கிறேன். அவர் என்ன பண்ணுறாரு, தூக்கி போடும்போது சிவபெருமானையும் சேர்த்து பிடிக்கிறாரு. இப்போ சிவபெருமானு யமனை எட்டி உதைக்கிறார். யாருக்காக? தன்னை அடக்கலமான பக்தனுக்காக யமனை சிவபெருமானு எட்டி உதைக்கிறார். இது என்ன சாமி தத்துவம்? அப்போ நாளைக்கு போய் நம்ம சிவலிங்கெல்லாம் புஷ்டோம்னா யமனை எட்டி வச்சுருவாரோ அப்படின்னா, சிவலிங்கத்தை பிடிச்சி எல்லாம் செத்து தான் போனோம். அவன் சிவன் நினச்சி பிடிச்சான்னா உன்னை போய் காப்பாற்றுவான். யாருக்கு அந்த தெம்பு இருக்குது, யாருக்கு அந்த தெளிவு இருக்குது? யாருக்கும் இல்லையே. அப்போ மார்கண்டேயனுக்கு மட்டும் அது எப்படி கிடச்சிதுன்னா, இப்போ கொடிமரம் வச்சுக்கிறேன் பாருங்க, அதுதான் அது கதை. 36 தத்துவங்களை எவன் கடந்தானோ அவன் சிவனை அடைவான், சிவனை எவன் அடைஞ்சானோ அவனை எட்டி சிவன் உதைப்பான். யாரா? யமனை. சரிங்களா? அவன் தான் இங்கே மகானாபம் ஞானியாபம் உலகத்தில் வாழ்வான்றது தான் அந்த கொடிமரத்தோட தத்துவம். இது மார்கண்டேய தத்துவம். சரிங்களா? இதை தான் சாமி விஷயம். இதை எல்லாருக்கும் புரியாது, அவங்க வேதனையிலே இருக்கிறாங்க. இருந்த வரைக்கும் லாபம். புரியுதுங்களா? என் பிள்ளை செத்து போயிடான், நல்லவனா செத்து போகிறான். முன்னெல்லாம் மக்கள் இருப்பாங்க, போருக்குன்னு போனால்
வீட்டில் ஒரு பிள்ளைய கொடுக்கணும். வீட்டில் ஒரு பிள்ளைய அனுப்பணும். சண்டைன்னு வரும்போது ராஜா கேட்பாரு, வீட்டுக்கு ஒருத்தனை வர சொல்லுங்க அப்படின்னு. போய் தான் ஆகணும். தெரிஞ்சே தானே அனுப்புவாங்க அந்த காலத்தில் அம்மாங்களாம். போனால் திரும்பி வருவானோ வரமாட்டோன்னே தெரியாது. ஆனால் என் பிள்ளை ஒருவேளை புணமாக வந்தால் கூட எக்காரணத்தை முதுகில் குத்தி வரக்கூடாது, நெஞ்சில் தாங்கி வரணும். அந்த மாதிரி அந்த காலத்தில் நினச்ச மாதிரி இந்த காலத்தில் இருக்கிற அம்மா அப்பா என்ன நினைக்கணும், செத்து போகிறது விதி, அதை மாற்றவே முடியாது. அவன் சாகிற வரைக்கும் நல்லவனாக வந்தானா அந்த சந்தோஷத்தோட நல்லா இருக்கும். இதை நினச்சிட்டாங்கன்னா அங்கே வேதனை இருக்கா சாமி? கடவுளை திட்ட வேண்டிய வேதனை இருக்காது. எல்லாம் இங்கே நிர்ணயிக்கப்பட்டது. அவனும் அவன் மட்டுமா சாக போகிறான், நாளைக்கு நானும் சாக போகிறேன். நான் போகிறதுக்குள்ளே என்னால் முடிஞ்சது எல்லாத்தையும் செஞ்சுட்டு போயிடணும். இவ்வளோதான் சாமி. இதை நினச்சாங்கன்னா அவன் கண்ணில் தண்ணீர் வராது, நிம்மதியாக இருப்பாங்க. நிம்மதி தானே வேணும், பெருசாக வேறு ஒன்றும் இல்லை. இது எல்லாருக்கும் தெரியணும்.